ஜானகி அம்மாவோட ஒவ்வொரு வெர்ஷனும் தனித்தனியாக பிரித்து கூட எடுத்து தனித்தனியாக பேசிகிட்டு இருந்தால் நாள் பூரா பேசிகிட்டு இருக்கலாம். இதில் வந்து சில விஷயங்களை பற்றி ரொம்ப குறிப்பிட்டு பேசணும் அப்படின்னு தோணும்போது, இளையராஜாவுக்கு முன்பான ஜானகி அம்மாவோட அந்த ஒரு ஃபேஸ் பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சோம். தீபா ஜானகிராமன் அவங்கள பேசுகிறதுக்காக அழைக்கிறேன். பொதுவாக எல்லாருமே ஜானகி அம்மா அப்படிங்கும்போது இளையராஜா அவர்களோட அவர்கள் இன்னொருத்தர் வந்து எழுதிட்டாரு, அவங்க தான் கண்டுபிடிச்சாரு. ராஜா சார் தான் ஜானகி அப்படிங்கிற ஒரு சிங்கர் இருந்ததே கண்டுபிடிச்சாரு அப்படிங்கிற மாதிரிலாம் எழுதியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவர் டெலீட் பண்ணிட்டாரு அந்த போஸ்ட்டை. ஆனால் நிறைய பேருடைய மனதில் வந்து ராஜா சாருடைய கண்டுபிடிப்பு தான் அவங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அது காரணம் என்னென்னா, அவர் அவ்வளவு பாடல்கள் அவருடைய இசையில் அவங்க பாடியிருக்கிறாங்க. நாங்கள் கூட அன்றைக்கி பேசிக்கிட்டு இருந்தோம், அந்த ஸ்டுடியோவை திறந்தாலே அந்த இடத்துல ஜானகியம்மா இருப்பாங்க போல இருக்குது. அந்த அளவுக்கு பாடல்கள் எஸ்பிபி அவர்களோட சேர்ந்து அவங்க பாடியிருக்கிறாங்க. ஆனால் அதற்கு முன்பாக வந்து அவங்க அதுக்கு முன்னால் இருந்த அத்தனை இசையமைப்பாளர்கள் யாரையெல்லாம் நம்ம ஜாம்பவான்கள்னு சொல்கிறோமோ, யாரெல்லாம் வந்து ஒரு 50களில் இருந்து கோலோச்சினாங்களோ அவங்க எல்லாரோடைய இசையிலையுமே அவங்க பாடியிருக்கிறாங்க. ரொம்ப ஆச்சரியமாக என்னென்னா, அவங்க ஏற்கனவே முன்னாடி பேசிகிட்டு இருக்கும்போது சொன்ன மாதிரி, அவங்க ஊரில் அவங்களுக்கு திருமணமான பிறகு அவங்களுக்கு நல்லா பாடக்கூடிய திறமை இருக்குதுன்னு அவங்களுடைய கணவரும் அவங்க மாமனார் எல்லோரும் கண்டுபிடிச்சோன்னா, அவங்க மாமனார் வந்து ஒரு லெட்டர் எழுதுறாரா ஏவிஎம்க்கு. எங்ககிட்ட ஒரு பொண்ணு இருக்கிறாங்க, அவங்க நல்லா பாடுவாங்க, வேணும்னா பயன்படுத்திக்கோங்க. இவ்வளோதான் அந்த மொத்த லெட்டருடைய வாக்கியமை. இப்படி எழுதி ஏவிஎம்க்கு அனுப்புகிறாங்க. ஏவிஎம்மில் என்ன சொல்கிறாங்க, ஆடிஷனுக்கு வர சொல்லுங்கள் அப்படின்னு அவங்க லெட்டர் போட்டோடனே இவங்களுக்கு ஆடிஷன் அப்படிங்கிறதெல்லாம் என்னென்னலாம் தெரியாது. சரி நம்ம போய் ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு வந்து அதில் பாடி விதியின் விளையாட்டுன்னு ஒரு படம், அதுதான் அவங்க முதல்ல பாடின பாட்டு. அவங்களே ஒரு பேட்டியில் சொன்ன மாதிரி அது பேருக்கேற்ற மாதிரி அந்த படம் வெளியிலே வரலை, விதியின் விளையாட்டு ஆயிடுச்சு, வரவே இல்லை அந்த படம் அப்படின்னாங்க. அதற்கு பிறகு பி லீலா அவர்களிடம் எஸ்எம் சுப்பையா நாயுடு ஒரு பாட்டு இருக்குது, அந்த பாட்டை பாடுறதுக்கு ஒரு பாடகி வேணும் அப்படின்னு கேட்டு அப்படி பாடின பாட்டு தான் வந்து கொஞ்சம் சலங்கையில் சிங்காரவேலனை பாட்டு. அந்த பாடல் பற்றி லலிதாராம் அவர்கள் ஒரு கட்டுரையில் குறிப்பிட்டிருந்தாங்க. ரொம்ப முக்கியமானதாக இருந்தது. அதன் பிறகு அதை வந்து திரு கோலப்பன் அவர்கள் தமிழ் தி இந்துவில் ஒரு பெரிய கட்டுரை எழுதியிருந்தாங்க. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் அந்த பாடல் வந்து ஜானகி அம்மா பாட பின்னாடி வந்து காரக்குறிச்சி அருணாச்சலம் அவர்கள் அதை கேட்டு நாதஸ்வரம் வாசித்தாங்க. அதற்கு வந்து தவில் வந்து பெருங்குளம் வெங்கடேசன் அவர்கள். அப்படி தான் வந்து நம்ம நிறைய பேர் அப்படி தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம், இவர்கள் பாட அவர் கேட்டு அதை வாசித்தாருன்னு. ஆனால் அது அப்படி நடக்கவே இல்லை. முதல்ல வந்து நாதஸ்வரம் தான் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் சிங்காரவேலனை பாட்டுக்காக பதிவு பண்ணது இல்லை, மந்திரமாவது திருநீருன்னு ஒரு தேவார பாடலுக்காக பதிவு பண்ண பாட்டு. அதுக்கு ஸ்வரமெல்லாம் அமைச்சு அதுக்காக சாம்பமூர்த்தின்னு ஒரு கம்போசர் அந்த மந்திரமாவது திருநீருக்காக அதுக்கு ஒரு மெட் அமைச்சிருக்கிறாரு. அதைத்தான் சுப்பையா நாயுடு டியூன் பண்ணி அதை அவங்கள நாதஸ்வரம் வாசிக்க வச்சுருக்கிறாங்க காரக்குறிச்சி அருணாச்சலத்தை. அதில் ஒரு பாட்டாக கொஞ்சம் சலங்கையில் ஒரு பாடலாக அதற்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அதைத்தான் வந்து அதுக்கப்புறம் இல்லை இதை வந்து நம்ம டூயட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும், ஒரு ஃபீமேல் வாய்ஸோடு இருந்தால் நல்லாயிருக்கும்னா ஃபீமேல் வாய்ஸில் எப்படி மந்திரமாவது திருநீரை கொண்டு போய் சேர்க்கறது அப்படிங்கிறதுனால அதுக்கு கூமா பாலசுப்ரமணியன் எழுதின வரிகள் தான் சிங்காரவேலனே பாட்டு. அதாவது அந்த நாதஸ்வரத்தை கேட்டு அதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரியான வரிகளாக அந்த எழுதியிருக்கிறாங்க. இதோட அழகு என்ன அப்படின்னா, இப்போ வந்து சவுண்ட் சிங்க்ரனைசேஷன் இருக்குது. ஒருத்தங்க தனியாக பாடுவாங்க ஒரு இடத்துல இருந்து, இன்னொருத்தங்க தனியாக வந்து பாடுவாங்க, அதுக்கப்புறம் மியூசிக் கம்போசர் அதை வந்து சிங்க்ரனைஸ் பண்ணுவாங்கங்கிறது இன்றைக்குள்ள நடைமுறையாக இருக்குது. ஆனால் அப்போவே என்ன பண்ணியிருக்காங்க, அந்த பாட்டை காரக்குறிச்சியார் பாடி பதிவு பண்ணி 6 மாதம் கழித்து தான் ஜானகி அம்மா வந்து பாடியிருக்காங்க. அப்போ 19 வயசு அவங்களுக்கு. என்ன ஒரு தெளிவு இருந்திருந்தா, என்ன ஒரு கிளாரிட்டி இருந்திருந்ததுன்னா, அந்த நாதஸ்வரத்தை கேட்டு அதுக்கு இவங்க பாடுறாங்க. இவங்க பாடி நாதஸ்வரம் இல்லை, நாதஸ்வரத்தில் ஒரு சங்கதியை கூட விடாமல் திருப்பி அதை வாங்கி இவங்க வந்து அதுக்கு மேட்ச் பண்ணி இவங்க பாடுறாங்க. அதுவும் 19 வயசில் சங்கீத ஞானம் பெரிதாக இல்லாத ஒரு பெண்மணி.
இவங்களை வந்து அறிமுகப்படுத்தினது வந்து பீலீலா, இல்லை என்னை விட ஜானகி நல்லா பாடுவான்னு சொன்ன பெருந்தன்மை பீலீலாவுக்கு இருந்திருக்குது. அவர்களை இங்கே பாட வைக்கலான்னு கூட்டிகிட்டு வந்தது எஸ்.எம். சுப்பையா நாயுடு அவர்கள். நான் விகடனில் வந்து அவர்களுக்கான ஒரு அஞ்சலி எழுதும்போது, எஸ் ஜானகி அம்மாவுக்காக ஒரு அஞ்சலி எழுதும்போது நான் ஒரு தவறு எழுதிட்டேன். நான் வந்து மனதில் வந்து சுப்பையா நாயுடுன்னு நீங்கள் தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட கொஞ்சம் சலங்கைக்கு எஸ்.எம். சுப்பையா நாயுடுன்னு சொல்லிடுவேன். ஆனால் ஏன் அப்படி எழுதினேன்னு தெரியல, சுதர்சனம்னு அதில் எழுதிட்டேன். ஆனால் அது எழுதினது வந்து அதை இசையமைச்சது எஸ்.எம். சுப்பையா நாயுடு. அப்போ என்ன ஒரு அந்த அந்த ஞானம் அவங்களுக்கு இருந்திருக்கு அப்படின்னு நினச்சி ரொம்ப ரொம்ப நான் வியந்து எத்தனை தடவை அந்த பாட்டை பண்ணவங்கனால நான் அந்த படத்துக்கூட இசையமைப்பாளர்னு எழுதிட்டேன். அப்போ நான் தொடர்ந்து அந்த பாட்டை கேட்க கேட்க அவங்க மேலே இருக்கிற அந்த பிரமிப்பு வந்து எனக்கு அது நீங்கவே இல்லை. அதன் பிறகு எத்தனை பாடல்கள் அவங்க வந்து பாடி பாடி கன்னடத்தில் அவ்வளோ பாடல்கள் பாடியிருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப பிடித்த பாடல் அப்படிங்கிறது வந்து போலீஸ்காரன் மகளில் பொன் என்பேன் சிறு பூ என்பேன். அந்த பாட்டு வந்து ஒரு நான் இரவு நேரங்களில் நான் ஏதாவது வேலை பார்க்கும்போது அதை கேட்கும்போது அப்படி இருக்கும். அந்த அமைதியான இடத்துல பிபி ஸ்ரீனிவாஸ் அண்ட் எஸ் ஜானகியினுடைய மேட்ச் இருக்குல்ல, எஸ்பிபிக்கும் எஸ் ஜானகிக்கும் முன்னாடி வந்து ஒரு அருமையான ஒரு டுயட் அப்படின்னா, ஒரு குரல் அப்படின்னா அவங்களோட அழகாக மேட்ச் பண்ணி போகிறது பிபி ஸ்ரீனிவாசும் எஸ் ஜானகியும் தான். அவர் நிறுத்துகிற இடமும் இவங்க ஆரம்பிக்கிற இடமும், நம்மை யார் அறிவார், நம்மை நாம் அறிவோம், நம்மை வேறு யார் அறிவார்னு சொல்லி அந்த நிறுத்துகிற அவங்க ரெண்டு பேருமே நிறுத்தி நிற்கிற இடம், அது எப்படி நிறுத்திட்டு ஒரு சின்ன பாஸ் இருக்கும். அப்போ நான் நினச்சிக்குவேன், இது கேட்குறவங்களுக்கு பார்த்தியா நாங்கள் எவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்கோம் பார்த்தியா, கொஞ்சம் ரசிச்சுக்கோங்க, அப்புறம் வர்றோம் நாங்கள் அப்படின்னு விடுற மாதிரியே இருக்கும் அது. அப்புறம் வந்து இந்த மன்றத்தில் ஓடி வரும் அந்த ஒரு அந்த அந்த பாட்டை கேட்கும்போது ஒரு பெண்ணுடைய ஒரு குதூகலம் இருக்குல்ல, பின்னாடி செந்தூர பூவையெல்லாம் பாடுறாங்க, அதுக்கு முன்னாடி அந்த மன்றத்தில் ஓடி வரும் அந்த பாடலாக இருக்கட்டும். அப்புறம் வந்து ஒரு பாட்டு ஜல் 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 என்னும் சலங்கையொலி, இந்த பாடல் எனக்கு ஏன் ரொம்ப முக்கியமான ஒரு பாடலாக இருந்ததுன்னா, அதனுடைய சரணம் நீங்கள் அதை பார்த்தீங்க அப்படின்னா, காட்டினில் ஒருவன் என்னை கண்டான், கையில் உள்ளதை கொடு என்றான், கையில் எதுவும் இல்லை என்றே கண்ணில் இருந்ததை கொடுத்து விட்டேன். இது வந்து ஒரு சென்டென்ஸ். நீங்கள் அது ஒரு கதை, ஏதோ ஒரு கதையில் ஏதோ ஒரு சிறுகதையினுடைய ஒரு பகுதி மாதிரி ஒரு 4 லைன். ஆனால் அந்த அவங்க பாடினதை கேளுங்களேன், அது ஒரு சென்டென்ஸ் மாதிரியாக இருக்கும். ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவங்க கொடுத்துருக்கிற அந்த ஒரு உணர்வும் அந்த அசைவும், ஒரு பாடகர் ஒற்றெழுத்தை கூட எப்படிங்க அப்படி பாட முடியும்? ஒரு ஒற்றெழுத்து தான் ஒரு வரைக்கும் இருக்கும். அவனை கொடுத்தான்ல அந்த இக்க கூட அவங்களால வந்து ஒரு ஸ்வரமாக பாட முடியும் அப்படின்னா வேறு யார் அதுக்கு முன்னாடி பாடியிருக்காங்க அதுக்கப்புறம் பாடியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. அதுவும் அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ஜல் 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 பாட்டு தான். சலங்கை ஒலிக்கு முன்னாடி ஒரு இச்சு வரணும்னா அந்த இச்சு வரும், அதுக்கு ஒரு ஸ்வரம் இருக்கும். அதுக்கு வந்து நான் நினைப்பேன், இது கேட்டுட்டு மியூசிக் டைரக்டர் வந்து அதுக்கு ஒரு மியூசிக்கை போட்டாங்களா, அல்லது இந்த அம்மா அதை கேட்டுட்டு அதுக்கு மியூசிக் தெரியல, அவங்க எப்படி பாடினாங்க அப்படிங்கிறது தெரியல. மிக வந்து ஒரு சவிதா சொன்ன மாதிரி இத்தனை பாடல்கள் அவங்க பாடி நம்ம கேட்டிருக்கோம் அப்படிங்கிறது வந்து இதெல்லாமா அவங்க பாடியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். ஜி ராமநாதன், பாண்டுரங்கன், கேவி மகாதேவன், விஸ்வநாதன் ராமமூர்த்தி, அப்புறம் யார்கிட்ட தான் அவங்க பாடலை, அவர்கள் எல்லோரும் வளர்த்து மிக கடினமான சங்கதிகள் கொண்ட பாடல்களை கொடுத்து அவர்களை வந்து நீ இதுக்கு மேலே நீ போமா, நீ தான் இனி 60 வருஷம் ஆழ போகிற, நீ தான் எல்லாமே இனிமே அப்படின்னு சொல்லி அப்படியே கையில் கொண்டு வந்து இளையராஜா கிட்ட கொடுக்க, அவர் பார்த்துக்கிட்டு அவருக்கு ஒரு கற்பனை இருக்கும் தானே, இப்படி அவருடைய சிச்சுவேஷனுக்கும் இதுக்கும் இவங்க பாடினா நல்லா இருக்கும்னு அதுக்கு தயார் பண்ணி வந்த ஒருத்தங்களை வந்து அவருடைய உச்சத்துக்கு எடுத்துகிட்டு போனார் அப்படின்னு தான் சொல்ல முடியும். இவர்கள் வந்து இவங்க பாட்டு கற்றுக்கிட்டதுங்கிறத விட கிளாஸில் போய் உட்காந்துருக்கிறது, அவங்க அம்மா வந்து சத்தம் போட்டு நீ போய் தான் ஆகணும், நீ நல்லா பாடுற, யார்ட்டையா போய் கற்றுக்கிட்டு தான் ஆகணுங்கும்போது இவங்க போய் உட்காந்தது வந்து ஒரு நாதஸ்வர கலைஞர்கிட்ட. அவர் பாடவும் வரும், நல்லா நாதஸ்வரத்தினுடைய ஒரு பெரிய மேதை அவர் பைடி சுவாமின்னு, அவர்கிட்ட தான் போய் இவங்க கிளாஸில் போய் உட்காடுறாங்க. அக்காக்கெல்லாம் பாட இவங்க போய் சும்மா உட்காந்துருப்பாங்க, என்னையெல்லாம் பாட சொல்லக்கூடாது, நான் சும்மா வேணால் உட்காந்துருக்கேன் அப்படின்னு போய் உட்காந்துக்கிட்டு இருந்த ஒருத்தங்க, கேள்வி ஞானத்தின் மூலமாக வந்தவங்க. ஆனால் அது ஒரு கடவுளினுடைய அருளா என்னன்னு தெரியல, முதல் பாட்டே நாதஸ்வர கலைஞரோட தான் அவங்க பாட்டு. அதை கேட்டு வந்ததுனால தானோ என்னவோ அந்த நாதஸ்வரத்தில் உள்ள ஸ்வரத்தை மிஸ் பண்ணாமல் அவங்க பாடியிருக்கிறாங்கன்னு நான் தனிப்பட்ட முறையில் நினச்சிக்கிறேன்.
அவருடைய பாடல்களை எப்போவுமே இன்னைக்கு வந்து நம்மளுக்கு இருக்கிற பெரிய சாபக்கேடு இந்த ஹெட்ஃபோன். என்னென்னா ஒரு ஃபேமிலியில் முன்னாடிலாம் ரேடியோவில் பாட்டு கேட்போம், டிவியில் பாட்டு கேட்போம். எங்கள் அப்பா கேட்ட பாட்டை நான் கேட்டிருக்கேன். எங்கள் அப்பா ஒரு பாட்டை பற்றி சொல்லும்போது ஒரு அன்னிச்சையாக அவர் வந்து அதை பற்றி பேசுவார். இன்றைக்கி என் பொண்ணுங்க என்ன பாட்டு கேட்குறாங்கன்னு எனக்கு தெரியாது, ஏன்னா அவங்க ஹெட்ஃபோனில் கேட்குறாங்க. நான் என்ன பாட்டு கேட்குறேன்னா அவங்களுக்கு தெரியாது, ஏன்னா நான் ஹெட்ஃபோனில் கேட்குறேன். என்னுடைய ரசனை வேறையாக இருக்குது, அவங்களுடைய ஒரு கேப் வந்ததுக்கு காரணம் வந்து ஹெட்ஃபோனுக்கு தான் நான் சொல்லுவேன். அது ஒரு நம்மளுக்கு ஒரு சாபக்கேடு தான். இன்றைக்கு நான் வந்து மன்றத்தில் ஓடுவேன் பாட்டு கேட்டுட்ருக்கேன். அவள் வந்து கேட்டால் இது யார் பாடின பாட்டு அப்படின்னா பிபி ஸ்ரீனிவாசும் எஸ் ஜானகி. அவங்களுக்கு தானே இன்றைக்கி நீங்கள் கூட்டம் நடத்த போகிறீங்க அப்படின்னா இவ்வளவு தானே அப்போ அவர்கள் மனதில் இவங்க இருக்கிறது அப்படிங்கிற ஒரு வந்தாலும் தவறு எங்கள் மேலே தானே, என் மேலே தானே. நான் அவங்கள வந்து கேட்க வச்சிருந்துருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னன்னு எங்கள் அப்பா கேட்க வச்சார். அப்பா தான் வந்து ஒவ்வொரு பாடும்போது இதுங்க எஸ் ஜானகி, இவங்க பி சுசீலா, இது ஜமுனா ராணி, இது பி லீலா அப்படின்னு சொல்லி சொல்லி வளர்த்த தலைமுறை வந்து நாம். அதனால தான் நம்மளுக்கு வந்து எஸ் ஜானகி அப்படிங்கிற ஒரு பேர் அப்படிங்கிறது பெயர் மட்டுமாக இல்லாமல், பாடல் மட்டுமாக இல்லாமல், குரல் மட்டுமாக இல்லாமல், அது ஒரு காலத்தினுடைய ஒரு அடையாளமாக, குரலாக நம்ம மனதில் பதிஞ்சிருக்குது. இனி வரும் சந்ததிக்கு அதை எடுத்துகிட்டு போக வேண்டியது நம்மளுடைய பொறுப்பாக இருக்குது. ஏன்னா எது நல்ல இசை அப்படிங்கிறது அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய இடத்துல நாம் இருக்கோம். எல்லார் மனதிலையுமே அவங்க இருப்பாங்க, அது வந்து அது மாற்றவே முடியாது. ஏதேனும் ஒரு குரலை, ஏதேனும் ஒரு பாடல் எப்படி நமக்கு உணர்வோடு கலந்ததோ அது மாதிரி அந்த குழந்தைங்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு அந்த உணர்வோடு கலக்கும்போது அவர்களும் எஸ் ஜானகியை வந்து வழிமொழிவாங்க, அவங்க பின்பற்றுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். நன்றி. இப்போது அது தண்ணியை எப்படி ஒவ்வொரு பாட்டிலையும் நம்ம பாட்டிலில் வைக்கிறோம், பாத்திரத்தில் வைக்கிறோம், அது எப்படி தன்னோட இடத்த தானே எடுத்துக்குதோ அந்த மாதிரி தான் ஜானகி அம்மாவோட குரல் வந்து எல்லாருக்கும் நமக்கு சில சமயம் அம்மாவாக தோணும், சில பேருக்கு வந்து பொண்ணாக தோணும், நிறைய பேருக்கு மனைவியாக தோணி இருக்குது, நிறைய பேர் காதலியாக தோணி இருக்குது. எல்லா இடத்துலையுமே அவங்க அந்த இடத்த வந்து ஏதோ ஒரு துணையினால் அவங்க குரலால் அவங்க நிரப்பிக்கிட்டே இருந்திருக்காங்க.